வெல்கம் டு MCP மாஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா மெட்டலார்ஜி சாப்டர் பற்றி. லெசன் 1 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி அப்படின்னா மெட்டலார்ஜி. ஸோ மெட்டலார்ஜி அப்படிங்கிறது மெயினாக எதை வச்சு டீல் பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் மைனிங் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு எர்த் கிரஸ்ட்டில் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா மெட்டல்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கிற மெட்டல்ஸ் நம்மளுக்கு 2 ஸ்டேட்டில் அக்வர் ஆகும். ஸோ அதாவது 2 ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ ஸ்டேட் ஆர் நேட்டிவ் ஸ்டேட், இன்னொரு கம்பைன் ஸ்டேட். அது என்ன ஃப்ரீ ஸ்டேட், அது என்ன கம்பைன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கோல்டு எடுக்கிறோம் மைனிங் ப்ராசஸ், நம்ம எர்த் கிரஸ்ட் வந்து நம்ம கோல்டு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த கோல்டு மட்டும் தனியாக இருக்கும், அதை கூட வேற எந்த மெட்டல்ஸுமே வேற எந்த இதுவுமே இருக்காது. எக்ஸாம்பிள் அந்த கோல்டு மட்டும் இருக்கும். இப்போ சில்வர்னா சில்வர் மட்டும் இருக்கும், காப்பர்னா காப்பர், பிளாட்டினம் அது மட்டும், அது வேற எதுவுமே ஜாயின் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்னது நேட்டிவ் ஸ்டேட். ஓகே, இப்போ கம்பைன் ஸ்டேட் அப்படிங்கும்போது அதே எடுக்கும் காம்பவுண்ட்ஸ் வேற ஏதாவது காம்பவுண்ட்ஸோட சேர்ந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ். இங்கே பாருங்க, இப்போ இதை பார்க்கும்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் கோல்டு காப்பருங்க தனியாக இருக்குது, பட் இதில் அலுமினியத்தோட ஆக்சிஜன் வாட்டருங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது, ஜிங்கோட சல்ஃபர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த ஆக்சிஜன் வாட்டர் நம்ம ரிமூவ் பண்ணி இந்த அலுமினியத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா பிரிச்செடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த நம்ம தேவையில்லாத இந்த காம்பவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணி அலுமினியத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சல்ஃபர் ரிமூவ் பண்ணி ஜிங்கை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் மெட்டலார்ஜி. ஸோ மெட்டலார்ஜி அப்படின்னா டெஃபினிஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த காம்பவுண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான மெட்டல்ஸ் இப்போ நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, இது நம்ம உண்மையை செய்ய வேண்டாம், எக்ஸ்ட்ராக்டே பண்ண வேண்டாம், இதை நம்ம ரிஃபைன் மட்டும் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. பட் நமக்கு இந்த மாதிரி கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இந்த சல்ஃபரை ரிமூவ் பண்ணணும், இந்த ஆக்சிஜன் வாட்டர் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மெட்டலை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் மெட்டலார்ஜி. சரி, இப்போ சொல்லியாச்சு ஃப்ரீ ஸ்டேட், நேட்டிவ் ஸ்டேட், கம்பைன் ஸ்டேட்னு சொல்லியாச்சு. என்னென்ன மெட்டல்ஸ்லாம் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும், என்னென்ன மெட்டல்லாம் கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட். அதாவது அது மட்டும் எர்த் கிரஸ்ட்லேருந்து எடுக்கும்போது அந்த மெட்டல் மட்டும் தனியாக இருக்கும். சரி, அதாவது லெஸ் ரியாக்டிவ் எல்லாமே. லெஸ் ரியாக்டிவ் எக்ஸாம்பிள் கோல்டு, காப்பர், சில்வர், பிளாட்டினம். இது எல்லாமே லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்ல எக்ஸாம்பிள். அது எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட், அதாவது நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், எக்ஸ்ட்ராக்டே பண்ண வேண்டாம். சரி, பட் இந்த கேஸ் ஆஃப் கம்பைன் ஸ்டேட்டில் மோர் ஆர் ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஸோ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எல்லாமே கம்பைன் ஸ்டேட், அதாவது வேறு ஏதாவது காம்பவுண்ட்ஸோட நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி மிக்ஸ் ஆகிருக்க நம்ம காம்பவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மெட்டலார்ஜி. நெக்ஸ்ட் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நம்ம போர்டு எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. ஸோ மினரல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம எர்த் கிரஸ்ட்லேருந்து ஒரு மெட்டல் எடுக்கிறோம் அப்படின்னா அதை தான் மினரல்ஸ் சொல்லுவோம். அது எப்படி இருந்தாலும் சரி, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, இல்லை மெட்டல் அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு எர்த் கிரஸ்ட்லேருந்து ஒரு மெட்டல் எடுத்தோம் அப்படின்னா அதான் மினரல்ஸ். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இது சைனாக்லே, இது பாக்சைட், 2 டயக்ராம் போட்டாச்சு. இது ஒரு மினரல் தான், இது ஒரு மினரல் தான். எர்த் கிரஸ்ட்லேருந்து இப்படி எடுக்கும்போது இப்படி இருக்குது. ஆனால் இதில் நம்ம எதை நோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இதில் சைனாக்லேயில் நம்மளுக்கு அலுமினியத்தோட அந்த மெட்டல் கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இந்த இது பாக்சைட்டில் பாருங்கள், அந்த அலுமினியத்தோட மெட்டல் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட கேட்காங்க, 2 இதையும் கொடுத்து இதை எதுலேருந்து அலுமினியத்தை அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்ல நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இதை தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் அலுமினியத்தோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதைத்தான் ஓர்னு சொல்கிறோம். இப்போ மினரல் அப்படின்னா மெட்டல் எர்த் கிரஸ்ட்ல நம்ம எடுக்கும் போது எப்படி எடுக்கிறோமோ அதை தான் மினரல்னு சொல்கிறோம். ஆனால் ஓர் அப்படிங்கும் போது அந்த அலுமினியமோ ஜிங்கோ எந்த மெட்டலோ அதுலேருந்து எப்படி அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், எதுலேருந்து அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதை தான் ஓர்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் அலுமினியத்தோட கண்டென்ட் கம்மியாக இருக்குது, இது மினரல் தான். இதில் அலுமினியத்தோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது, இது ஓர். ஆனால் இப்போ ஓர்னு சொல்கிறேன், இது மினரல் இல்லாமல் ஆயிடுமா? கிடையாது, ரெண்டுமே மினரல் தான். ஆனால் இந்த மினரலில் இது ஒரு ஓர். அப்போ இதில் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். எல்லா மினரலுமே ஓர்னு சொல்லுவேன். இப்போ ரெண்டுமே மினரல் தான், ஆனால் ரெண்டுமே ஓர்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இதில் தான் அலுமினியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால இதை தான் ஓர்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஓர்னு எடுக்கிற எல்லாமே மினரலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள், naturally acquiring substance obtained by mining whether in free state or common. இப்போ நேச்சுரலாக எர்த் கிரஸ்ட்லேருந்து இப்போ நம்ம நேச்சுரலாக ஒரு மெட்டல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த் கிரஸ்ட்டில் நேச்சுரலாக எடுக்கிற எல்லா மெட்டலுமே மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஓர்ஸ் அப்படிங்கிறது அந்த மினரல்ஸில் மெட்டல் கண்டென்ட் எதில் அதிகமாக இருக்குது. நிறையா மினரல்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 800 மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 800 மினரல்ஸுமே நம்ம ஓர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா
அதில் எல்லா மினரல்லையுமே அயனோட கண்டென்ட் அதிகமாக இருக்காது. அதாவது அயனோட அளவு வந்து அதிகமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமடைட், மேக்னடைட் அப்படிங்கிற 3 மினரலில் தான் நம்மளுக்கு என்னது அந்த அயனோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ மினரல் அப்படின்னா நேச்சுரலாக சும்மா ஒரு எர்த் கிரஸ்ட் வந்து எடுக்கிறது எல்லாமே மினரல். பட் அந்த எதில் மெட்டல் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓர்னு சொல்லுவோம். அதுதான் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் அப்டேட் பை மைனிங். நேச்சுரலாக ஒரு மெட்டல் எடுக்கிறோம் அப்படின்னா அது மினரல். ஆனால் அந்த மினரலில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கணும். அந்த மெட்டலோட கண்டென்ட் எதில் ஹை பர்சன்டேஜாக இருக்கோ அதை தான் ஓர்னு சொல்லுவோம். ஃப்ரம் விச் இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ப்ராஃபிட்டபிலி. அப்படின்னா இப்போ நம்ம இதில் போய் அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொன்னால் இதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோண்டு அலுமினியம் கிடைக்கும். ஆனால் இதில் பாருங்கள், இதை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அலுமினியம் கிடைக்கும். இதை கம்பேர் பண்ணாமல் இதில் வந்து அலுமினியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எதில் மெட்டலோட கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அது ஓர். நேச்சுரலாக ஒரு எர்த் கிரஸ்ட்லேருந்து எடுக்கிற மெட்டல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மினரல்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MCP மாஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.